you. Hi everyone. So இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ பண்ணணும் நான் ட்ரை பண்ணுறதுனால நல்லா கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஸோ நான் எடுத்தோன்னே சொல்கிறேன் சாரி, பட் இதுக்கு மேலே ரெகுலராக வீடியோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வருவோம். இது மாதிரி ஒரு ரொபோட்டிக் ஆர்மோ எப்படி பண்ணுறதுன்ற பற்றின ஒரு டுட்டோரியல் வீடியோவாக இருக்க போகுது. ஓகேங்களா? அண்ட் இந்த ரொபோட்டிக் ஆர்மோ நான் வந்து ஆர்டினோ ஊனோன்ற போர்டை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஆர்டினோ பிளேலிஸ்ட்டுக்குள்ளே வரப்போகுது. அண்ட் நான் ஏற்கனவே ஒரு பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆர்டினோ வச்சு நாங்களே ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி. ஸோ நான் பண்ண ப்ராமிஸ்க்கான ஃபஸ்ட்டு டெலிவரி இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த ரொபோட்டிக் ஆர்மில் இருக்க இந்த லிம்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிளா, அப்புறம் இந்த ஹப்பு, இந்த ஆர்ம் எல்லாமே, இது எல்லாமே வந்து என்னுடைய 3D பிரிண்டரில் நானே பிரிண்ட் பண்ணேன். பட் இதுக்கான டிசைன் வந்து நான் இன்டர்நெட்லேருந்து எடுத்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது இந்த டிசைன்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருந்தது. ஓகேங்களா? அண்ட் தென் இதில் யூஸ் பண்ணியிருக்க சர்வோ மோட்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஓகேங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஆக்சுவேட்டர் இருக்கு. அண்ட் அதுலேயே 2 டைப் ஆஃப் சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 3 ஹெவி டியூட்டி சர்வோ மோட்டார் இருக்கு. அதுக்கு பேர் வந்து MG996R அப்படின்ற மோட்டார். அது வந்து இந்த ஹப் அப்புறம் இந்த 2 மெயின் ஆர்முக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இன்னொரு சர்வோ மோட்டார் வந்து SG9T மைக்ரோ அப்படின்ற ஒரு சர்வோ மோட்டார் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சர்வோ மோட்டார் வந்து அதை விட கொஞ்சம் பவர் கம்மி. ஸோ அதனால வந்து இந்த கிளாக் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த சர்வோ மோட்டார். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் வந்து மெக்கட்ரானிக்ஸ் இல்லை வந்து ரொபோட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு பிகினருக்கு கூட ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது இந்த ப்ராஜெக்ட். அண்ட் இதில் நான் ஃபேஸ் பண்ண எரர்ஸ் என்னென்னு சொல்லி இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ராஜெக்ட் பண்ணும்போது. அதுக்கு முன்னாடி இதில் யூஸ் பண்ண மற்ற காம்பனன்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். இதில் வந்து ஒரு ப்ளூடூத் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம், HC05 அப்படின்ற மாடல். இதை வச்சு தான் நம்ம வந்து மொபைல்ல இருந்து கம்யூனிகேட் பண்ணுறோம் இந்த ரோபோட் கூட. ஓகேங்களா? அண்ட் தென் அது இல்லாமல் இதில் இருக்க மற்ற காம்பனன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த லிம்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹப், இந்த 3D பிரிண்டர் பார்ட், இதெல்லாம் வந்து அமேசான்லேயே டேரெக்டாக ஒரு செல்லர் விற்கிறாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். 3D பிரிண்டர் இருந்தால் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கான லிங்கோ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ மேஜரான காம்பனன்ட்ஸ் இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சர்வோ மோட்டார் வாங்கும் போதே அந்த மோட்டார் கூடவே வந்து இந்த 3D பிரிண்டட் பார்ட் கூட அட்டாச் பண்ணுறதுக்கான எல்லா பொருளும் வந்துடும். ஸ்க்ரூஸ், அப்புறம் அந்த டிஸ்க், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது எல்லாமே வந்து சர்வோ மோட்டார் கூடவே வந்துடும். நீங்கள் தனியாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ண வேணாம்.
ஸோ இந்த ப்ராஜெக்டை பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட் தான், ஆனால் வந்து காம்ப்ளெக்சிட்டிலாம் ரொம்ப இல்லை. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரே விஷயத்தை நம்ம ரிப்பீட்டிவாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஃபேஸ் பண்ண எரர்ஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். முதல் எரர் என்னதுன்னா, இந்த ஆர்மோ கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆப் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, நான் ஃபாலோ பண்ண டுட்டோரியலில் வேற ஒரு ஆப் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணும்போது ரோபோட்டிக் ஆர்ம் வந்து ரொம்ப இரெகுலராக ஒர்க் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டைம் வந்து ஆர்ம் மூவ் ஆகும், இன்னொரு டைமில் அப்படி ஸ்டக் ஆகி நின்றோம். சில சமயம் வந்து ரெஸ்பாண்டே பண்ணாது. இது மாதிரி இஷ்யூஸ்லாம் அந்த ஆப்பில் இருந்தது. அண்ட் அது அந்த ஆப்ல தான் இஷ்யூன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஏன்னா ஆர்டினோ கோட்ல எல்லாமே கரெக்டாக இருந்தது, எலக்ட்ரானிக் சைடில் எல்லாமே கரெக்டாக இருந்தது, போர்டு வந்து கரெக்டாக இருந்தது, மோட்டார்ல வந்து கரெக்டான பவர் இருந்தது. இந்த எல்லா விஷயமும் இருந்தாலும் ஏன் ரோபோட் மூவ் ஆகலன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. கடைசியில் ஆப்னு நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ எப்படி சால்வ் பண்றதுக்கு இன்னும் அடுத்த ஒரு 2-3 days ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கு தனியாக ஒரு பிளே ஸ்டோர்ல வந்து ஒரு ஆப் கண்டுபிடிச்சு எடுத்து அதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணேன். நீங்க வீடியோவில் அந்த ஆப் தான் பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த ஆப்புக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் அந்த ஆப்பும் கஷ்டம். ஏன்னா நீங்க அந்த கோடு இருக்கு இல்லையா, அந்த சீக்வன்ஸ் சின்டாக்ஸ் S1002 அப்படிலாம் நீங்க டைப் பண்ணி அனுப்ப வேண்டியிருக்கும். அப்பதான் மூவ் பண்ண முடியும். அது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்லை. அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, கிரீன் லைம் அப்படின்ற ஒரு IT ஸ்டார்ட் அப் கம்பெனி கூட நம்ம ENS டைப் வச்சுக்கிட்டு இந்த ரோபோட்டிக் ஆர்மை கண்ட்ரோல் பண்றதுக்குனே ஒரு டெடிகேட்டட் மொபைல் ஆப் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆப் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். மச் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப்பை விட பல மடங்கு ஈஸியா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. ஆனால் அந்த ஆப் ஆன் ப்ராக்ரஸ்ல இருக்கு, ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்சவொடனே கீழே அதுக்கான லிங்க் நான் கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த ப்ளூடூத் கம்யூனிகேஷன் எரர் தான் பெரிய ப்ராப்ளமா இருந்தது. ரெண்டாவது பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ஸ்க்ரூஸ். ஆமாங்க, ஸ்க்ரூ. இந்த மோட்டார்லாம் மவுண்ட் பண்றதுக்கு அவங்க வந்து அவங்களே ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க, அந்த கவர்ல பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஆனால் என்னன்னா ஸ்க்ரூஸ் வந்து இந்த ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு சஃபிஷியன்ட் போதுமானதா இல்லை. அண்ட் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, ஸ்க்ரூஸ் வந்து ஆன்லைன் அவைலபிளாக இருந்தது, நான் ஆர்டர் போடாமல் விட்டுட்டேன். இதனால என்னன்னா, இந்த ஸ்க்ரூ லோக்கல் ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸில் வாங்கிக்கலான்ற நம்பிக்கையில் விட்டுட்டேன். ஆனால் கிடைக்கவே இல்லைங்க. நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன். அந்த ஒரு சின்ன ஸ்க்ரூனால இந்த ப்ராஜெக்ட் அடுத்த ஒரு 5 days டிலே ஆச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மோட்டார் வாங்கும்போதே அந்த ஸ்க்ரூஸையும் சேர்த்து ஆர்டர் போட்டுருங்க. எல்லாத்துக்கும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு சொன்ன மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ரெண்டாவது எரர். மூணாவது ஒரு சின்ன எரர் என்னன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து 5 volt 2 ஆம்புக்கான பவர் சப்ளை கொடுக்கணும். நான் வந்து என்னுடைய மொபைல் சார்ஜர் தான் யூஸ் பண்றேன் இதுக்கு. அதுவும் கொஞ்சம் ஹை அண்ட் சார்ஜராக இருக்கணும். இப்போ இந்த 30 watt சார்ஜர்லாம் வருதுங்க இல்லையா, இந்த ரெட்மி மொபைல்ஸ் 10,000 மேலே வர எல்லா மொபைலுமே பவரான சார்ஜர் தான் வருது. ஸோ அது வந்து ஒர்க் ஆகும். பட் அது கம்மியான சார்ஜர் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா ரோபோட்டிக் ஆர்முக்கு வேறு எதனா பவர் சோர்ஸ் பார்க்கணும். மினிமம் 5 volt 2 amp சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பவர் அடாப்டர் வந்து நீங்கள் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இது அடுத்த ஒரு இஷ்யூ. ஸோ மற்றபடி அது எதுவும் இல்லைங்க. நீங்கள் இதை ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் தென் உங்களுக்கு எதனா டவுட் வந்தால் நான் கமெண்ட் பண்ணுங்க, நான் டெஃபினட்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு மெக்கட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட்னா அதில் 3 முக்கியமான எலமெண்ட் இருக்குன்னு. என்னென்னா மெக்கானிக்கல் எலமெண்ட், ஆக்சுவேட்டர்ஸ், எலக்ட்ரானிக் எலமெண்ட் அண்ட் தென் கோடிங். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம அந்த 3த்தையுமே தெளிவாக கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற சமயத்தில் இந்த 3த்துக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் உள்ள போகிறதுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ப்ராஜெக்ட். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ப்ராஜெக்ட். உண்மையிலேயே உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் முடிக்கும் போது. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன், இந்த ப்ராஜெக்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? எனக்கு இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கான காஸ்ட் வந்து எனக்கு வந்து 2000 ஆச்சு. ஏன்னா இந்த காம்பனன்ட்ஸில் வந்து நான் மோட்டார் மட்டும் தான் வெளியே வாங்கினேன். ஓகேங்களா? மற்ற எல்லாமே என்கிட்ட இருந்தது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் நீங்கள் வெளியே வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4000 அரௌண்ட் 4500 ஆகிடும் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ அந்த காஸ்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ரோபோட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சேனலுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் இது மாதிரி அடுத்த ஃபியூச்சரில் வந்து ட்ரோன், ஆர்டினோ வச்சு ட்ரோன், அண்ட் தென் RC கார், ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோலாம் ஆன் ப்ராக்ரஸில் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் சீக்கிரமாக போட்டுருவோம். அண்ட் அதை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெவர் ஸ்டாப் லேர்னிங்.